கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நம்ம பார்க்க போகிறது ஒரு பம்பருக்குரிய ஒரு லாட்டரி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 மணிக்கெல்லாம் ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட்டை கூட நம்ம லைவ்ல போட்டுடலாம். ஓகேங்களா? பம்பர் லாட்டரி 31/7/2024 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு மன்சூன் பம்பர் பிஆர் 98 ட்ரா நம்பர் 98. ஓகேங்களா? அதுக்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால தான் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்க மறக்காம கேஎல்சி போர்டில் இருக்கவங்க கேஎல் டைமண்டுக்கு அப்கிரேட் ஆயிருங்க. புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க மறக்காம கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எல்லா கெஸ்ஸிங்கையும் வியூ பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம பம்பர் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ரீ சக்திக்குரிய லாட்டரி ட்ரா நம்பர் 426 ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 4, பி போர்டு 7, சி போர்டு 8. இதில் நம்ம அதிகபட்சம் எடுத்திருந்த நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 6, 7. ஓகேங்களா? இதில் நம்ம எடுத்திருந்த நம்பர் 7க்கு 7 உள்ளே வந்திருக்கு. அதே மாதிரி இதுலையும் 8க்கு 8 கரெக்டாக உள்ளே வந்திருக்கு. இந்த இதில் மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா ஏன் 6, 7னா நம்ம இதில் 6 வந்து ஃபாலோவிங் நம்பர், 7 வந்து 4க்கு அப்படியே பவரில் இறங்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். அதாவது 7க்கு பவர் வந்து 4. ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே 7க்கு பவரான 4 நம்ம திரும்பி அதை 7 தான் கண்டினியூஸாக இறங்கணும் பார்த்தா இது வந்து உல்டாவா 4 இறங்கியிருக்கு. அதனால தாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு பிசி வின்னு, ஏ போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் ராங்கு. ஏ போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே 4க்கு அவுட்புட் கரெக்டாக வரல. இதில் ஒரு சூப்பரான தரமான இது ரெண்டுமே ஒரு பிசி ஒரு நல்ல ஒரு வின்னிங். பிசி 78 பாஸுங்க. ஓரளவுக்கு சூப்பராக தரமான ஒரு வின்னிங் தான். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம புதுசாக ஒரு ஃபார்மெட் எடுத்துருக்கோம், அதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா? அது வந்து ஒன்லி 3 டிஜிட் பாக்ஸ்க்குரிய ஒரு கெஸ்ஸிங் மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம பம்பர் லாட்டரிக்குரிய ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 4. ஏ போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 2. அப்புறம் 6 வந்து ஃபாலோவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6. ஓகேங்களா? நம்ம இதில் ஃபாலோவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6. அதுக்கு அடுத்து நமக்கு இந்த ஏ போர்டில் இறங்கு நம்பரு ரொம்ப நாள் இறங்காம பெண்டிங்கில் இருக்கும் இல்லையா, அந்த நம்பர் என்னன்றதை இப்போ நம்ம சொல்லிடுவோம். 10ஆம் தேதி தாங்க நம்மளுக்கு 5 வந்து 10ஆம் தேதி இறங்கியிருக்கு, 20ஆம் தேதி அதே மாதிரி இறங்கியிருக்கு, 30ஆம் தேதி இறங்கலை, 31ஆம் தேதி இந்த 5 இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? 265 இது வந்து டுடே இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இந்த நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா ஃபாலோவிங் நம்பர் 6 வந்து ஃபாலோவிங் நம்பர். இது வந்து பவரில் இறங்கக்கூடிய 2. இது வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 3 நம்பருக்கான விளக்கம் கரெக்டாக சொல்லியாச்சா? உங்களுக்கு ஏதேனும் புரியலைன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏ போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்பர் இதுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பம்பர் லாட்டரிக்குரிய ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன். பி போர்டில் 7 வந்துச்சுன்னா நம்மளுக்கு அதிகபட்சமாக என்னென்ன நம்பர் இறங்குன்றதையும் பார்த்துருவோம். 7 வந்துச்சுன்னா நம்மளுக்கு அதிகபட்சமாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 5க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? 7 வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0வுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு பி போர்டில் லாங்காக இறங்கிட்டு அதுக்கப்புறம் இறங்காத ஒரு நம்பர் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு டுடே 0 தான். இந்த நம்பர் தான் கொஞ்சம் லாங்காக வந்திருக்கு. ஓகேங்களா? 0வுக்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஆனால் 26ஆம் தேதி நம்மளுக்கு ஃபைனலாக 0 வந்து இறங்கின ஒரு தடையை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 26ஆம் தேதி நம்மளுக்கு இறங்கியிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 9 எப்போ இறங்கியிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 நம்மளுக்கு
ஸ்டார்டிங் இறங்குனதாங்க நம்மளுக்கு 9ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் இறங்குனது. அதாவது 2ஆம் தேதி இறங்கியிருக்கு. 2ஆம் தேதியிலிருந்து அதுக்கு அடுத்து நம்மளுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே 9 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பே கொடுக்கல. ஓகேங்களா? அதனால 9 நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது 509 ஓகேங்களா? இது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். 9க்கான ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். டுடே வந்துச்சுன்னா அப்படி அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதேனும் கெஸ்ஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம 4, 7 ரெண்டையும் பார்த்தாச்சு. 4க்குரிய ஒரு கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு, 7க்குரிய ஒரு கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு. இப்போ 8க்குரிய ஒரு அடுத்த ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்பதான் அதில் உள்ளது புரியும், தெரியும். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா C-போர்டு 8. C-போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? A-போர்டில் நேற்று இறங்கினால் இன்னைக்கு எப்படி C-போர்டில் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. இந்த C-போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3க்கு எதுவும் சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது பார்ப்போம். ஏன்னா 3 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல 22 தேதியோட இறங்கியிருக்கு. 3 நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம ஒரு ஃபாலோவிங் 3ஆ வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது வந்து நெக்ஸ்ட் மந்த் அடிக்கணும், இல்லைன்னா நான் டுடே அடிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அடுத்த மாதம் பிறக்க போகுது இல்லையா, நாளை கழிச்சிலேருந்து. அதனால சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 இல்லைன்னா 4 அது விட்டாச்சுன்னா நமக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7. 4, 3, 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரேனும் அதிக விலை கொண்டு கேரளா லாட்டரி 3 டிஜிட் போடாதீங்க. ஓகேங்களா? நம்மகிட்டே குறைஞ்ச ரேட்டில் நம்ம ரெஃபர் பண்ணுற ஒரு ஆள் இருக்காங்க. அதனால் பார்த்து உங்களுக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு எதுவும் தொடர்பு வரணும்னா அதில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட அந்த ஆட்களை உங்கள்கிட்ட பேச வைப்போம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம A-போர்டு, B-போர்டு, C-போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. இதில் A-போர்டில் ஒரு நம்பர், B-போர்டில் ஒரு நம்பர், C-போர்டில் ஒரு நம்பர் 3 எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது AB, AC, BCக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு AB, AC, BCக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? இதில் டுடே 31/7/2024 AB, AC, BCக்கான ஒரு கெஸ்ஸிங் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 15. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் 15. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 61, 6178. ஓகேங்களா? 15, 6178. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 49, 5417. ஓகேங்களா? இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய டுடே கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 15, 6178, 49, 5417. இதை வந்து நீங்கள் AB, AC, BCக்கான ஒரு கெஸ்ஸிங்காகவே முழுமையாகவே போட்டுக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்தில் இருந்து உங்களுக்கு தனியாக பிரித்து AB என்ன நம்பர் வாய்ப்பு இருக்குது, AC, BC என்ன நம்பர் வாய்ப்பு இருக்குன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க, இதுதான் நம்மளுக்கு டுடே பம்பர் லாட்டரிக்கான அதிக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு AB, AC, BCக்கான ஒரு கெஸ்ஸிங் 15, 6178, 49, 5417. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 478 வச்சும் அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு கெஸ்ஸிங்கை வச்சும் அண்டு பம்பர் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை வச்சும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ், ஒரு பம்பர் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 375. ஓகேங்களா? 375. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 019. ஓகேங்களா? 019. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 639, 639. அதுக்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 138. ஓகேங்களா? 138. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 082, 082. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 621. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். ஓகேங்களா?
அதனால் மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான 478 வச்சு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3750639618082621. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு மான்சூன் பம்பர் லாட்டரி 31/7/2024 478 வச்சு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் இதுதான். இதில் வர்ற கெஸ்ஸிங்கு நம்ம மெம்பர்ஷிப்பில் வர கெஸ்ஸிங்கு ரெண்டையும் மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வின்னிங்கை நீங்களும் சும்மா சூப்பராக தட்டி தூக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்துக்கிட்டே நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு பம்பர் லாட்டரிக்கிட்டே ஒரு ஆல்போர்டு கெஸ்ஸிங்கை பார்த்த உடனே வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. இப்போ இதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1க்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 1, 9. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். 1, 9, 5 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா? அதனால் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பம்பர் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் 1, 9, 5 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு முழுக்க கணிப்புகளுக்கு உண்டான பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ மட்டுமே. இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ மட்டுமே. கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ மட்டுமே. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.